நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் தாய்லாந்தின் அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி. ஒரு நாட்டிலையும் ஒரு அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தாய்லாந்துல ஒரு பெண்ணை மையப்படுத்தி ஒரு அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரியை சொல்றாங்க. தாய்லாந்து மக்கள் இந்த நிகழ்வு உண்மையாகவே நடந்துச்சு அப்படின்னு நம்புறாங்க. பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி பேங்காங்ல ஃப்ராக் கெனாங் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பெண் வசிச்சுட்டு வராங்க. இவங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பாங்களாம். இவங்க பேரு மேனாக். இவங்க டிட்மார்க் அப்படின்ற ஒருவரை காதலிச்சு திருமணமும் செஞ்சிருக்காங்க. மேனாக் கன்சீவ் ஆகுறாங்க. அந்த டைம்ல அரசாங்கத்துல இருந்து வாருக்காக அழைப்பு வருது. அப்போ டிட்மார்க் போருக்கு போயிடுறாரு. அந்த டைம்ல மேனாக்கு குழந்தை பிறக்கும் போது ஒரு சில சிக்கல்கள் ஏற்பட்டு மேனாக்கும் அந்த குழந்தையும் இறந்து போயிடுறாங்க. அந்த கிராம மக்கள் மேனாக்கோட உடம்பையும் குழந்தையோட உடம்பையும் அவங்க கணவருக்கு தெரியாமையே அடக்கம் பண்ணிடுறாங்க. மேனாக் அவங்க ஹஸ்பண்டை ரொம்பவே லவ் பண்ணதுனால அவங்க ஆவியா அதே வீட்டுல ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்களாம். கொஞ்ச மாதங்களே டிட்மார்க் ஊருக்கு வராரு. அப்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா மேனாக்கும் குழந்தையும் இருக்காங்க. அவருக்கு பார்த்தவன ரொம்பவே சந்தோஷமாயிட்டான். ஊர் மக்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. இந்த விஷயத்த டிட்மார்க் கிட்ட நிறைய பேர் சொல்ல போயிருக்காங்க. அப்ப மேனாக்கோட ஆவி அவங்களெல்லாம் கொலை பண்ணதாகவும் சொல்றாங்க. இந்த விஷயம் தெரியாம டிட்மார்க் அந்த ஆன்மாவோடயே வாழ்ந்துட்டு வராரு. கொஞ்ச நாள் கழிச்சு மேனாக் கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பாத்திரம் கீழே விழுது. அந்த டைம்ல மேனாக்கு அவங்க கையை ரொம்ப நீளத்துக்கு நீட்டி அந்த பாத்திரத்தை எடுத்து மேல வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை அவங்க கணவர் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஐயோ, ஆன்மா கூட தான் இவ்வளவு நாள் நம்ம குடும்பம் நடத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்று இரவே அந்த ஊரை விட்டு போய் ஒரு கோயில்ல ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இதனால அந்த பெண் ரொம்பவே சோகமாயிடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப வயலண்ட் ஆகி அந்த ஊர் மக்கள் எல்லாம் கொலை பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கிராம மக்கள் ஒரு மாந்திரீகரை கூட்டிட்டு வந்து அந்த ஆவியை ஒரு ஜாடியில் அடைச்சி கடல்ல போட்டுறாங்க. அத ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மீனவர் எடுத்து தெரியாம ஓபன் பண்ணிடுறாரு. அப்போ அந்த ஆன்மா திரும்பவும் வெளியே வந்து அந்த கிராம மக்களை பழிவாங்க ஆரம்பிச்சிருக்கு. போன வாட்டி மாதிரியே இந்த வாட்டி ஃபெயிலியர் ஆகக்கூடாது அப்படின்னு அந்த கிராம மக்கள் ஒரு புத்த துறவியை கூட்டிட்டு வந்து இந்த ஆன்மாவை அடக்கும்படி சொன்னாங்க. அந்த புத்த துறவி ரிஸ்ட் பேண்ட்ல ஆன்மாவை அடக்கி அந்த ரிஸ்ட் பேண்டை கையிலேயே கட்டிக்கிட்டாராம். சில காலங்கள்ல அந்த புத்த துறவி இறந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் தாய்லாந்துல இருக்கிற அரச குடும்பத்தினர்கிட்ட அந்த ரிஸ்ட் பேண்டை ஒப்படைச்சிடுறாங்க. இன்னமும் அந்த ரிஸ்ட் பேண்டு அவங்க கிட்ட இருக்கிறதாகவும் மக்கள் சொல்றாங்க. இதுதான் இந்த மேனாக்கோடைய அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி. மேனாக்க கௌரவிக்கிறதுக்காக அவங்கள புதைச்ச இடத்துலயே தாய்லாந்து மக்கள் ஒரு கோவிலை உருவாக்கியிருக்காங்க. அதுல மேனாக்குடைய சிலையையும் அந்த குழந்தையோட சிலையையும் வச்சு வழிபட்டுட்டும் வராங்களாம். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.